அனைவருக்கும் வணக்கம். இது தமிழன் சுப்பு டாக்ஸ் யூடியூப் சேனல். இப்போ தமிழக அரசியலில் பார்த்திங்கன்னா 2026 கிட்டத்தட்ட ஏப்ரலில் எலெக்ஷன் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா, மூன்றாவது அணி அப்படின்னு தமிழகத்தில் 2016 எலெக்ஷனில் வந்த மாதிரி மூன்றாவது அணி ஏதாவது உருவாகுமோ அப்படின்னு நிறைய பேர்களுக்கு டவுட் வந்திருக்கு. ஏன்னா நம்ம நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது. இப்போ ஏற்கனவே திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ், விசிக, மதிமுக இந்த கட்சிகள்லாம் இருக்குது. அது தவிர உதிர கட்சிகள்லாம் இருக்குது. அதே மாதிரி ஏடிஎம்கே கூட்டணியில் தலைமை கூட்டணியில் பார்த்திங்கன்னா பிஜேபி இருக்குது. ஆனால் பாமக மற்றும் அந்த தேமுதிகலாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது சரியாக உறுதியாக தெரியல. அவங்க எப்போவுமே எந்த நேரமும் கூட்டணியை உறுதிப்படுத்தலாம், இல்லைன்னா பிச்சுக்கிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இருக்காங்க. பட்டும் படாமல் இருக்காங்க. தாமரை இலை தண்ணீர் போல் பட்டும் படாமல் இருக்காங்க. இதுக்கிடையில் இந்த தமிழக அரசியலில் பார்த்திங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி கட்சி ஆரம்பித்து விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. சினிமா நடிகர் இளைய தளபதி விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. பல மாநாடுகளையும் நடத்தியிருக்காரு. தமிழகத்தில் நிறைய இடங்களுக்கு சுற்றுப்பயணம் பண்ணியிருக்காரு. எதிர்பாராத விதமாக கரூரில் நடந்த ஒரு பிரச்சாரத்தில் ஒரு நடக்கக்கூடாத சம்பவம் நடந்து 41 பேர் பலியாயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் இன்னும் அடுத்த கட்ட நடவடிக்கை பிரச்சாரத்துக்கு போகலை. இன்னும் எந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்க போகிறாரு அப்படிங்கிறது இன்னும் தெரியல. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இப்போது தமிழகத்தில் காங்கிரஸுக்கும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவருக்கும் திமுகவுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள், பல அடித்தடி தகராறுகள், அதாவது வாக்குவாதங்கள். அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய சில பேர் திமுகவுக்கு கட்சி மாறிட்டுருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே ஒரு புகைச்சல் இருக்குது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா விசிக விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் சில சம்பவங்கள்லாம் அரங்கேறிட்டுருக்காரு. அதாவது திமுக தலைமைக்கு கெட்ட பேர் உண்டு பண்ணக்கூடிய மாதிரியான சில நடவடிக்கைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அவங்க ஒரு பக்கம் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மூன்றாவது அணி தமிழக வெற்றி கழக தோடைய விஜய் தலைமையிலான ஒரு கூட்டணி மூன்றாவது அணி ஒன்று உருவாகுமோ, அதில் இந்த காங்கிரஸ், விசிக இதெல்லாம் சேருமோன்னு நிறைய பேர் ஒரு டவுட் கிளப்பியிருக்காங்க. சொல்ல முடியாது. அந்த மாதிரி நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னு கேட்டால் விஜய் ஏற்கனவே ராகுல் காந்தி கூட சில வருடங்களுக்கு, அதாவது லாஸ்ட் இயர்லாம் பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காப்புல. அதனால் பார்த்திங்கன்னா இப்போவும் காங்கிரஸை அவர் தாக்கவே இல்லை. பிஜேபியையும் திமுகவையும் அதிமுகவையும் தான் தாக்கி பேசிகிட்டு இருக்கார் அவருடைய பிரச்சாரங்களில். அதனால் மூன்றாவது அணி விஜய் கட்சியினுடைய தலைமையில் மூன்றாவது அணி இந்த ஒன்று உருவாகி 2026 தேர்தலை சந்திக்குமோ அப்படின்னு நிறைய பேர்களுக்கு டவுட் இருக்குது. அப்படி ஒரு மூன்றாவது அணி விஜய் தலைமையிலான கட்சி தலைமையிலான ஒரு மூன்றாவது அணி உருவாச்சு அப்படின்னா அது யாருக்கு பாதகமாக இருக்கும், யாருக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறதே யாராலையுமே கணிக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்குது. நிறைய திமுகவுடைய ஓட்டுகளும் சரி, அதே மாதிரி அதிமுகவோட ஓட்டுகளும் சரி பிரியும். யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காத ஒரு நிலைமையில் முடியும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு நடுவில் 2014 இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அப்போ எந்த கட்சி ஜெயிச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏடிஎம்கே தான் ஜெயிச்சது. 2011 ஆட்சி அமைச்ச அதே ஏடிஎம்கே கட்சி 2014 ஆட்சியை தக்க வச்சு அடுத்த 5 வருஷங்கள் கண்டினியூ பண்ணி கம்ப்ளீட் பண்ணாங்க. 10 வருஷம், அதாவது 2வது முறையாக ஜெயிச்சு. அப்படி பார்க்கும்போது இந்த முறை ஏடிஎம்கே ஆட்சிக்கு வருமா, இல்லைன்னா விஜய் கட்சியினுடைய இந்த ஓட்டு பிரிப்பினால், இந்த மூன்றாவது அணியால் மீண்டும் அந்த 2014 நடந்த சிச்சுவேஷன் மாதிரியே திமுகவே மீண்டும் ஆட்சி அமைக்குமோ? இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் நடந்தால் என்ன ஆகும்? 2026 எலெக்ஷன்
ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் அது வந்து உறுதியாக தெரியும். அதுக்கு காலம் தான் பதில் சொல்லணும்.